3-4 நாளாக கத்தாரில் சரியான மழை, அதனால் செடிங்களெல்லாம் பாதுகாக்கவே இல்லை. இன்றைக்கி தான் சரி தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்தேன். இந்த செடி என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எங்கள் ஊரில் திருநீற்றி பச்சிலை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கம்பு போட்டிருந்தேன், அதில் ஒரே ஒரு கம்பு மட்டும் தப்பி முளைச்சி அப்படியே இருக்குது. மற்றதெல்லாம் எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த செடியெல்லாம் என்ன செடின்னு தெரில, அதுவாக முளைச்சிருக்கு. ஆல்ரெடி கம்பு போட்டிருந்தது. இது கொஞ்சம் மல்லி இருந்தால் மல்லி போட்டு பாதி எடுத்துட்டேன். இது கொஞ்சோன்னு இருக்குது. அப்புறம் இது நம்ம கடையெல்லாம் போயிட்டு புதினா வாங்கிட்டு வருவோம்ல, அதோட ஸ்டெம்மை மட்டும் நட்டு வச்சுருந்தேன். அது பரவாயில்ல, அப்பப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் கேப்சிகம். சரி, எல்லா காயையும் நான் சமைக்கும் போது அப்பப்போ போட்டு வைப்பேன், அதோட சீடெல்லாம். எது முளைக்குதோ ஓகே, முளைச்சா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறது குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களும் கூட பார்த்துக்கலாம் போல். இதெல்லாம் லைட்டாக ஒரு லீஃப் காஞ்சி போச்சுன்னா மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இது ஓமவல்லி. முன்னாடி நல்லா பெருசாக இருந்தது. அப்புறம் நான் இடையில விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிருந்தேன்னா திருப்பி பார்த்தா ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது. அதை கஷ்டப்பட்டு திருப்பி நட்டு வச்சு இப்போ தான் லைட்டாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இடையில முளைச்சிருக்கிறது கம்பு தான். இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பூசணிக்காய். சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சீடை போட்டு வச்சேன். இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாள் குட்டியாக தான் இருந்தது. நான் இப்போ கயிறு கட்டி இழுத்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் அப்படியே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.